கிரேன் மூலம் நிறுத்தப்பட்ட கொடிக்கம்பத்திற்கு போல்ட் உரிய முறையில் போடப்படாததே விழக்காரணம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை சிவபிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். சிவபிரகாஷ் வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? தாவேக அந்த இரண்டாவது மாநாட்டிற்கு வெளியில் அந்த கட்சியின் கொடிக்கம்பமானது வைக்கப்பட்டிருந்தது. அப்போது வைக்கப்பட்ட போது உடனடியாக அந்த கொடிக்கம்பத்தை கிரேன் உதவியுடன் நேராக நிமிர்த்திய பிறகு அதில் அடிபாகத்தில் போல்ட்களை அதில் டைட் செய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் அந்த கொடிக்கம்பத்தை கிரேன் உதவியுடன் நிறுத்திய பிறகு அந்த போல்ட்டுகளை உரிய நேரத்திற்குள்ளாக அதனை டைட் செய்யாததன் காரணமாக இந்த இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் கடந்த 5 நாட்களாகவே காற்று ஒரு அபரிவிதமாக அடித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி வேகமாக வீசக்கூடிய காற்று அதே சமயம் அதன் அடிப்பாகத்தில் போல்ட்டும் உரிய முறையில் டைட் செய்யப்படாததன் காரணமாகவே அந்த கொடிக்கம்பமானது சாய்ந்திருக்கிறது. அப்படி சாயும் போது விபத்து ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த கிரேனில் ஒரு பெல்ட் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அந்த காற்றின் வேகத்தின் காரணமாக அதிக எடைக்குடன் கூடிய இந்த கொடிக்கம்பம் விழும்போது அது பெல்ட்டும் தாங்காமல் தான் அங்கிருந்து கீழே விழுந்தது. அப்போது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாமல் அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு காரின் மீது மட்டும் அந்த கொடிக்கம்பத்தின் தலைப்பகுதியானது விழுந்தது. இதன் காரணமாக இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.